பஞ்சபூத தலங்களில் பூமிக்குரிய தலமாகவும் சர்வதோஷ பரிகார தலமாகவும் சைவ சமயத்தின் தலைமை பீடமாகவும் விளங்கும் திருவாரூர் தியாகராஜர் கோவில் எந்த நூற்றாண்டு கட்டப்பட்டது என்பது தெரியாத அளவிற்கு தொன்மை வாய்ந்த கோவிலாக விளங்கி வருகிறது. இந்த கோவிலின் பங்குனி உத்திர திருவிழா கடந்த மார்ச் 15ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. அதனைத் தொடர்ந்து தினம்தோறும் பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளிய சாமி வீதி உலா காட்சி நடைபெற்று வந்தது. இந்த நிலையில் பங்குனி உத்திர திருவிழாவின் முக்கிய நிகழ்வான உலக புகழ்பெற்ற ஆழி தேரோட்டம் இன்று பங்குனி ஆயில் என் நட்சத்திர நாளில் நடைபெறுகிறது. முன்னதாக அதிகாலை விநாயகர் மற்றும் முருகன் தேரோட்டம் நடைபெற்ற நிலையில் அதனைத் தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்ட நிலையில் 96 அடி உயரமும் 350 டன் எடையும் கொண்ட பிரம்மாண்ட ஆழி தேர் பல்லாயிரக்கணக்கான பக்தர்களால் வடம் பிடித்து இழுக்கப்பட்டது. திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் மோகனச்சந்திரன், சட்டமன்ற உறுப்பினர் பூண்டி கலைவாணன் உள்ளிட்ட அரசு துறை அலுவலர்கள் கலந்து கொண்டனர். இந்த ஆழி தேரினை தொடர்ந்து அம்பாள் மற்றும் சண்டிகேஸ்வரர் தேர்களும் வடம் பிடித்து இழுக்கப்படும். இன்று ஒரே நாளில் மொத்தம் 5 தேர்கள் வடம் பிடித்து இழுக்கப்பட்டு கீழ வீதி, மேல வீதி, தெற்கு வீதி, வடக்கு வீதி என 4 வீதிகளை சுற்றி வலம் வந்து இன்று மாலை நிலையடியை வந்தடையும். இந்த தேரில் ரிக், யசுர், சாம, அதர்வன வேதங்களை குறிக்கும் தலா 1 டன் எடையும் 25 அடி நீளமும் கொண்ட 4 பொம்மை குதிரைகள் இடம்பெற்றுள்ளன. தியாகராஜ பெருமான் ஆழி தேரில் எழுந்தருளி இருக்க பிரம்மதேவன் தேரை சாரதியாக இயக்கும் ஐதீக காட்சி வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த பெரிய தேர் வடம் பிடித்து இழுக்கப்படும் போது பக்தர்கள் ஆரூரா தியாகராஜா என பக்தி பரவசத்துடன் முழக்கமிட்டனர். ஆசியாவிலேயே மிகப்பெரிய தேரான இந்த ஆழி தேரோட்டத்தை காண்பதற்காக தமிழகம் மட்டுமின்றி வெளிமாநிலங்கள், வெளிநாடுகளைச் சேர்ந்த லட்சக்கணக்கான பொதுமக்கள் திருவாரூருக்கு வருகை தந்துள்ளனர். இந்த தேர் திருவிழாவை முன்னிட்டு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கருண் கரட் தலைமையில் 3 கூடுதல் காவல் கண்காணிப்பாளர்கள், 17 துணை காவல் கண்காணிப்பாளர்கள், 50 காவல் ஆய்வாளர்கள் உள்ளிட்ட சுமார் 2000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் சங்கிலி பறிப்பு உள்ளிட்ட குற்றங்களை தடுக்கும் வகையில் 10 குற்றத்தடுப்பு அணியினரும், போக்குவரத்தை ஒழுங்குபடுத்த 5 போக்குவரத்து ஆய்வாளர்கள் தலைமையில் 200 போக்குவரத்து காவலர்களும், ட்ரோன் மற்றும் சிசிடிவி கேமராவும் காவல்துறை சார்பில் பாதுகாப்பு பணியில் பயன்படுத்தப்பட்டுள்ளது.